அருண் ஒரு சிறிய நகரில் வளர்ந்தவன். அந்த நகரில் மக்கள் நடைமுறை வாழ்க்கை என்பதையே மிகப்பெரிய அறிவாக கருதினர். கனவுகள் இருக்கலாம், ஆனால் அவை சிறியதாகவும் பாதுகாப்பானதாகவும் இருக்க வேண்டும் என்பதே அங்குள்ள பொதுவான எண்ணம். ஒருநாள் அருண், விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை நேரடியாக நகரங்களுக்கு விற்க உதவும் ஒரு நிறுவனத்தை தொடங்க வேண்டும் என்று சொன்னான். மக்கள் சிரித்தார்கள். சிலர் அன்போடு அறிவுரையும் கூறினார்கள். நிலையான வேலை பார்த்தால் போதாதா? நம்மால் அத்தனை பெரியது முடியாது. அருண் குழப்பமடைந்தான். அவன் கனவை மெதுவாக சிறிதாக்கிக் கொண்டான். சரி, என் ஊரில் இருக்கும் சில விவசாயிகளுக்காவது உதவலாம் என்று நினைத்தான். ஆனால் முயற்சியும் ஆர்வமும் குறைந்திருந்ததால் பெரிய மாற்றம் எதுவும் நிகழவில்லை. ஒரு மாலை அவனுடைய பழைய ஆசிரியரை அருண் சந்தித்தான். அவன் மனவேதனையை பார்த்த அந்த ஆசிரியர் சொன்னார், நீ தோல்வியடையவில்லை, நீ குறைவாகவே இலக்கை வைத்திருக்கிறாய். பெரிய முயற்சிக்கு பெரிய கனவு தேவை. அந்த வார்த்தைகள் அருணின் மனதில் தீ போல விழுந்தன. அந்த இரவு அருண் தனது இலக்குகளை மறுபடியும் எழுதினான். சில விவசாயிகளுக்கு உதவ வேண்டும், இல்லை, விவசாயிகள் சந்தையை அணுகும் முறையையே மாற்ற வேண்டும். இப்போது கனவு மிகப்பெரியதாக இருந்தது. ஆனால் அதே சமயம் அவனுக்குள் ஒரு புதிய ஆற்றல் பிறந்தது. அவன் தொழில்நுட்பம் கற்றுக்கொண்டான். வணிகம், போக்குவரத்து, நிதி எல்லாவற்றையும் அறிய முயன்றான். பல விவசாயிகளை சந்தித்தான். பலர் மறுத்தனர், சிலர் அவனை கேலி செய்தனர், சிலர் மட்டும் நம்பினர். பல மாதங்கள் வருமானமில்லாமல் சென்றன. விட்டுவிட நினைத்த நாட்களும் வந்தன. ஆனால் அவன் கனவின் பெரிது அவனை இழுத்துச் சென்றது. 5 ஆண்டுகளுக்கு பிறகு அருணின் அமைப்பு ஆயிரக்கணக்கான விவசாயிகளை நகர சந்தைகளுடன் இணைத்தது. விவசாயிகள் அதிக வருமானம் பெற்றனர். பழைய இடைநிலையாளர்களின் கட்டுப்பாடு உடைந்தது. ஒரு நாள் அவனிடம் வெற்றியின் ரகசியம் பற்றி கேட்டனர். அருண் சொன்னான், பெரிதாக சிந்திப்பது வாழ்க்கையை எளிதாக்கவில்லை, ஆனால் அதை கடைபிடிக்க தகுதியானதாக மாற்றியது. சிறிய சிந்தனை, சிறிய அழுத்தம், சிறிய முடிவுகள். பெரிதாக சிந்திப்பது நம்மையே நாம் வளர்த்து கொள்ள வைக்கிறது. வெற்றி உறுதி என்பதால் அல்ல, உன்னுடைய முழு திறனையும் வெளிப்படுத்த பெரிதாக சிந்திக்க வேண்டும்.